ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹவு டு டூ மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். மைண்ட்ஃபுல்னஸ் இந்த வார்த்தை நம்மள நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தைக்கான பவர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே வியந்து போவோம். இன்னும் தெளிவா சொல்ல போனா, இப்ப நீங்க காலையில எழுந்துக்கிறீங்க, பிரஷ் பண்றீங்க, குளிக்கிறீங்க, பாத்திரம் வாஷ் பண்றீங்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லா செயலையும் பண்ணும்போது அதுலதான் உங்க முழு கவனத்தையும் செலுத்துறீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம எண்ணங்கள் ஒரு திசையும் செயல்கள் வேற ஒரு திசையிலையும் தான் இருக்கும். அப்படி இருக்கிறதால நிகழ்கால வாழ்க்கைய நம்மளால அனுபவிக்கவும் ரசிக்கவும் முடியாம போயிடும். அதை மாத்தி அமைக்கிறதுக்கான வழிதான் மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது உங்க மைண்ட் ஃபுல்லா இப்ப இருக்க கரண்டா நடக்கிற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது. அதை அடையிறதுக்கான ஒரு முக்கியமான வழிதான் மெடிடேஷன். ஸோ அப்படிப்பட்ட மைண்ட்ஃபுல்லான மெடிடேஷனை எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். லேர்னிங் ஹவு டு மெடிடேட். மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டான விஷயம் இல்ல. கல் மாதிரி ஒரே ஃபார்ம்ல இருக்கிறது இல்ல. தண்ணி போல ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி மாறும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துல ஓரமா போய் கண்ணை மூடி உக்காந்தீங்கன்னா அதுக்கு பேரு மெடிடேஷன்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு எப்படி செட் ஆகுமோ, உங்களால எப்படி உங்க மனசை பீஸ்ஃபுல்லா வச்சுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணா மட்டும்தான் மெடிடேஷன் ஒர்க் ஆகும். இதுக்கு புத்தர் மாதிரி போதி மரத்துக்கு கீழே தான் நீங்க உட்காரணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு எங்க மெடிடேஷன் பண்ண வசதியா இருக்குமோ, அது ஒரு பார்க்கா இருக்கலாம், இல்ல வீட்டோட கார்னரா இருக்கலாம், இல்ல மொட்டை மாடியா இருக்கலாம், அவ்வளோ ஏன் உங்க ரூமா கூட இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல சன்லைட் நல்லா வர மாதிரி இருக்கணும். காத்து வசதியோட டிஸ்ட்ராக்ஷன் கம்மியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. முக்கியமா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனை பண்ணணும்னா நீங்க உங்களுக்குள்ள இருக்க ஜட்ஜ்மெண்ட்ஸை குறைக்கணும். அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது இதனால நடந்துச்சா இல்ல ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஓவர் திங்கிங்க தவிர்க்கணும். அதுக்கு மாறா நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்க மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னும் உங்க உடல்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறதுல கவனம் செலுத்தலாம். அப்படிப்பட்ட மெடிடேஷனை செய்யறதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, செட் aside some time. உங்களுக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு குஷனோ இல்ல பெஞ்சோ இல்ல எந்த விதமான ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டும் தேவையில்ல. ஒரு கம்ஃபர்டபுளான இடமும் மெடிடேஷன் பண்றதுக்கான எனர்ஜியும் மட்டும் உங்ககிட்ட இருந்தாலே போதும். நம்பர் 2, அப்சர்வ் த பிரசன்ட் மூவ்மெண்ட் ஆஸ் இட் இஸ். மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸை பண்றது மூலமா உங்க மைண்ட் அமைதியாக்க போறதில்ல, மாறா அதுக்கு ஒரு வகையான நிம்மதியை கொடுக்க போறோம். அதோட கோல் ரொம்பவே சிம்பிள் தான். உங்களோட மொத்த அட்டென்ஷனையும் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு கொடுக்கறது. நம்பர் 3, லெட் யோர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரோல் பை. அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்குள்ள தோன்ற எல்லாத்தையும் உங்க மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கும். அப்புறம் அது தேவையா தேவையில்லையான்னு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4, ரிட்டர்ன் டு அப்சர்விங் த பிரசன்ட் மொமெண்ட் ஆஸ் இட் இஸ். நம்ம மூளை அப்பப்ப என்ன செயலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத மறந்து போய் கவனத்தை செதற விட்டுரும். ஆனா அது ஒரு முறையில நம்மளால மாத்தி அமைச்சிட முடியாது. அதுக்கு ரெகுலர் பிராக்டிஸ் தேவை. மெடிடேஷனையுமே நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது சாத்தியமாகும். நம்பர் 5, பி கைண்ட் டு யுவர் வாண்டரிங் மைண்ட். உங்க மைண்ட்ல எழக்கூடிய எண்ணங்கள் சில நேரம் உங்களை அதிர்ச்சியாக்கலாம். ஏன் இப்படிலாம் நமக்கு தோணுதுன்னு நிறைய கேள்விகள் வரலாம். ஆனா அதெல்லாம் நினைச்சு நீங்க உங்களையே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு தாழ்வா நினைக்க வேண்டாம். அதுக்கு மாறா உங்களால அந்த எண்ணங்களை எப்படி ஹெல்த்தியா மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கிற வழிகளை யோசிக்கலாம். நெக்ஸ்ட், ஹவு டு மெடிடேட். மெடிடேஷன் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சியில இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் அது நம்மள உயிர் வாழ வைக்குது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அந்த பிரீதிங் தான் அப்போதைக்கு உங்களுடைய பெரிய ஆக்டிவிட்டி. ஸோ அதுல கவனத்தை செலுத்துறது மூலமா உங்களால மைண்ட்ஃபுல்னஸை உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும். இந்த பிராக்டிஸ் மூலமா நீங்களே உங்களோட எமோஷன்ஸுக்கும் எண்ணங்களுக்கும் நிறைய கனெக்டிவிட்டியை கண்டுபிடிப்பீங்க. நெக்ஸ்ட், அ சிம்பிள் மெடிடேஷன் பிராக்டிஸ். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனை பண்றதுக்கான வழிகளை சொல்றேன். ஸ்ட்ரெயிட்டன் யோர் அப்பர் பாடி. நீங்க ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா உட்கார்ந்த பிறகு உங்களுடைய உடலை ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க ஸ்பைன், முதுகெலும்பு ரொம்பவே எரெக்டா இல்லாம அதோட நேச்சுரல் கர்வ்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், நோட்டீஸ் வாட் யுவர் லெக்ஸ் ஆர் டூயிங். இப்ப நீங்க மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டீங்க. அப்படி நீங்க பிளேஸ் ஆன பிறகு உங்க கால்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுங்க. அதுல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குதுன்னு கவனிங்க. நெக்ஸ்ட், சாஃப்டன் யுவர் கேஸ். உங்களோட சின்ன கீழே கொஞ்சமா இறக்கி உங்களோட பார்வை கீழே இருக்க மாதிரி ரொம்பவே சாஃப்டா கேஷுவலா பாருங்க. உங்க கண்கள் எல்லா சமயங்கள்லயும் மூடிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நோட்டீஸ் வாட் யுவர் ஆர்ம்ஸ் ஆர் டூயிங். இப்போ நீங்க கால்களுக்கு கவனம் செலுத்தின மாதிரியே உங்க கைகளுக்கும் செலுத்தணும். அதாவது உங்க பாடிய சரிபாகமா, அதாவது தண்டவாளம் மாதிரி பேரலா உங்களோட அப்பர் ஆர்ம்ஸை வச்சுக்கோங்க. அப்புறமா உங்களோட உள்ளங்கைய உங்க கால்கள்ல பொறுமையா பிளேஸ் பண்ணுங்க. அத பண்ண பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி ரிலீஃப் கிடைக்குதுன்னு நோட்டீஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஃபீல் யுவர் பிரெத்.
உங்களோட கவனத்தை ஃபுல்லா உங்களோட மூச்சுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. அதாவது உங்களுக்கு வர சின்ன சின்ன பிரீதிங் சென்சேஷன்ஸையும் கவனிங்க. எப்படி உங்க மூச்சு உங்க நாஸ்ட்ரில்ஸ் வழியா பயணம் பண்ணி உங்க வாய்க்கும் செஸ்ட்டுக்கும் வயித்துக்கும் போகுது அப்படிங்கறத கவனிங்க. அதை ஸ்மூதா பொறுமையா பண்ணுங்க. நெக்ஸ்ட், நோட்டீஸ் when your mind wanders from your breath. இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படலாம். அது நார்மல் தான். ஆனா அதை சுதாரிச்சு நீங்க பிரீதிங்க்கு உங்க கவனத்தை திருப்பி கொண்டு வரணும். அதுக்கு பதட்டப்படாம ரொம்பவே ஜென்டிலா பண்ணுங்க. நெக்ஸ்ட், பி கைண்ட் அபவுட் யோர் வாண்டரிங் மைண்ட். உங்க மைண்ட் கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த மெடிடேஷன். ஆனா அப்படி சீக்கிரத்துல நடக்கலனா அதுக்காக உங்களையே நீங்க பனிஷ் பண்ணிக்கணும்னு இல்ல. உங்க மேல நீங்க வச்சிருந்த ஹோப்ஸ உடைச்சுக்கணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு மாறா கைண்டா உங்களை நீங்க சரிப்படுத்திக்கலாம். ஏன்னா நீங்க உங்ககிட்ட கைண்டா நடந்துக்கலனா வேற யாரால இந்த உலகத்துல நடந்துக்க முடியும் சொல்லுங்க. நெக்ஸ்ட், when you are ready, gently lift your gaze. நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்க மெடிடேஷனை முடிச்சிட்டீங்கன்னா பொறுமையா உங்க கண்களை திறந்து இல்ல தலைய நிமிர்த்தி உங்களை சுத்தி இருக்க விஷயங்களை பொறுமையா பாருங்க. அதுல இருக்க பீஸ உணருங்க. மாற்றங்களையும் கவனிங்க. நெக்ஸ்ட், டெய்லி பிராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷன். நீங்க தினமும் காலையில ஒரு 15-30 நிமிஷத்துக்கு மெடிடேஷன் பண்ணாலே அது போதுமானது. முக்கியமா இதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி பண்றது ரொம்பவே பெஸ்ட். அந்த மாதிரி மெடிடேஷன் செய்யும்போது உங்க மனசுக்குள்ள நிறைய தாட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அந்த நேரங்கள்ல உங்க வாய்க்கு நிறைய ஸ்ட்ரெயின் கொடுக்காம மெல்லமா உங்க மனசுக்குள்ளேயே சில மந்த்ராஸை ரிப்பீட் பண்ணுங்க. அது கிளியரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன் உங்களுக்கு தோன்ற சாதாரண விஷயத்தையே ரிப்பீட் பண்ணலாம். அதை நீங்க அச்சீவ் பண்ண நினைக்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல நீங்க டெய்லி லைஃப்ல அதிகமா பயன்படுத்துற வார்த்தையா கூட இருக்கலாம். இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது உங்க தாட்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்றதையும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நிறுத்திடும். நீங்களும் அந்த மந்த்ராஸை சொல்றத நிறுத்திடுவீங்க. சோ இப்படி மெடிடேஷன் செஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் வானத்தை பார்த்த மாதிரி படுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், காமன் மிஸ்டேக்ஸ். நம்மள நிறைய பேரு இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது தவறான தகவல்களை கேட்டு தப்பான முறையில செஞ்சுட்டு இருப்போம். அதுல முதல்ல பண்ற தவறு மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்றது. அதாவது, நான் இப்போ மெடிடேஷன் பண்ண போறேன், என் மனசுக்குள்ள இப்போ ஒரு தாட் கூட வரக்கூடாது அப்படின்னு உங்களையே ப்ரெஷரைஸ் பண்ணி நீங்களே கஷ்டப்படுத்திப்பீங்க. ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடைக்க போறதில்ல. அதுக்கு மாறா நீங்க மெடிடேஷன் செய்யும்போது உங்களை எந்த அளவுக்கு உங்களால காமா வச்சுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு மன அமைதியை கடைபிடிக்க முடியுமோ அதை முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா, மக்கள் செய்யற பெரிய தப்பு மெடிடேஷன் செய்ய ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே அதுல இருந்து பெனிஃபிட்ஸை எதிர்பார்க்கறது. உண்மையை சொல்ல போனா அப்படிப்பட்ட சமயத்துல பிசினஸ் மாதிரி ரிட்டர்ன்ஸை எதிர்பார்த்து அந்த மெடிடேஷனை பண்றீங்க. சோ மெடிடேஷன் அப்படிங்கிறது பிசினஸ் இல்ல, ரிலாக்ஸேஷன். அதாவது அந்த நேரத்துல அந்த மொமெண்ட்டை மட்டுமே அனுபவிச்சு செய்ய வேண்டிய ஒரு செயல். அதை மட்டுமே நோக்கமா வச்சு தினமும் தொடர்ந்து செஞ்சாலே அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களை தானா தேடி வரும். இந்த மெடிடேஷன் உங்களை சந்தோஷமாக்கும், உங்களை ரொம்பவே நிம்மதியா வச்சிருக்கும். அதனாலேயே மத்தவங்க கிட்ட நீங்க நல்லா பழகவும் செய்வீங்க. சோ இதை தினமும் ஹேபிட்டா 2 முறையாச்சும் செயல்படுத்துங்க. கூடவே கொஞ்சம் பொறுமையாவும் இருங்க. அப்பதான் அது உங்க லைஃபோட முக்கியமான பகுதியாவே மாறும். ஒருவேளை இடையில அதை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டா அதுக்கு கவலைப்படாம திரும்பவும் எதுல இருந்து விட்டீங்களோ அதுலயே ஆரம்பிங்க. நெக்ஸ்ட், சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் காஷன்ஸ். நம்ம செய்யற எல்லா வேலைகளுக்கும் ஒரு விளைவு இருக்கும். அதே போல இந்த மெடிடேஷனுக்கும் சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. சோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை உங்களால தவிர்க்க முடியும். அதுல முதல்ல இருக்கிறது, நீங்க மெடிடேஷன் செய்ய ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே உங்க மைண்ட் ஓப்பனாவும் அதே நேரத்துல வீக்காவும் மாறும். அந்த நேரத்துல நீங்க வெளியே இருக்க பாதிப்புகளை அதிகமா எடுத்துக்காதீங்க. எது தேவையோ அதுல மட்டுமே கவனத்தை செலுத்தி டெசிஷன்ஸை எடுங்க. முக்கியமா மெடிடேஷன் பண்ணா எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் பெஸ்டா தான் இருக்கும் அப்படிங்கிற சூப்பர் பவர் உங்ககிட்ட வந்துராது. நெக்ஸ்ட், சில பேருக்கு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்றது உடல் வலியையும் சோர்வையும் தரும். அப்படி இருக்கிறவங்க தங்களை வற்புறுத்தி உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு சின்ன வாக் போயிட்டு நல்ல சூழல்ல நேரம் செலவிடுறதும் ஒரு வித மெடிடேஷன் தான். அப்படி இல்லைன்னா யோகா கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாம முக்கியமா நீங்க மெடிடேஷன் பண்றப்போ ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, இல்ல அமைதியா ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா வேற சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட், இதுல நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறது மெடிடேஷனை இந்த சீரியஸான மனநோய்க்கெல்லாம் தீர்வுன்னு நினைச்சுக்கிறது. ஆனா உண்மையை சொல்ல போனா மெடிடேஷன் மட்டுமே அந்த நோய்களுக்கு தீர்வு கிடையாது. வேணும்னா அதை ஒரு சின்ன கருவியா பயன்படுத்தலாமே தவிர அதையே வச்சு முழுசா குணப்படுத்த முடியாது. உங்க தினசரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய வேலைகளை செய்ய முடியாத மாதிரி உங்களை சீரியஸா ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அதுக்கு மனநல நிபுணர்களை தான் சந்திக்கணும். நம்மளோட மைண்டு ஒரு தீவிரமான பயணம் செய்யற நபர் மாதிரி
எப்பவுமே எல்லா இடத்துலயும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்மளோட நேச்சரும் கூட. நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, 10ல ஒருத்தருக்கு தினசரி வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதாவும், அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழிகள் தெரியாம தவிக்கிறாங்கன்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்குன்னு நிறைய நோய்கள் உருவாகுது. இது எல்லாத்துக்கும் நம்மளோட மெஷின் மாதிரி ஓடுற வாழ்க்கை முறை ஒருவித காரணம்னு சொல்லலாம். ஆனா அத இப்ப இருக்க காலகட்டத்துல நம்மளால மாத்திக்க முடியாது. சோ இருக்க சூழ்நிலையிலேயே எப்படி நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற வழிய பாக்குறது தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவோம். சோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது மெடிடேஷன் போன்ற நல்ல ஆரோக்கியமான பழக்கங்களை நம்மளோட தினசரி வாழ்க்கையில ஒரு பாகமா அமைச்சுக்கிறது. இந்த ஒர்க்ல இருக்க டெட்லைன்ஸ், பே பண்ண வேண்டிய பில்ஸ், செஞ்சு முடிக்க வேண்டிய பொறுப்புகள்னு இதெல்லாமே கண்டிப்பா நம்மள ஃபியூச்சரை பத்தி நினைக்க வச்சு உள்ளுக்குள்ள படபடப்ப கொண்டு வரும். அந்த செயல்களை நம்ம எப்படி இருந்தாலும் செய்ய தான் போறோம். ஆனா அது கொடுக்குற ஆங்ஸைட்டியை குறைக்கிறதுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனை பயன்படுத்துங்க. அதாவது நிகழ்கால வாழ்க்கையில மட்டுமே முழு கவனத்தை செலுத்தி பண்ற அந்த மெடிடேஷனை செயல்ல கொண்டு வாங்க. இத பண்றது மூலமா ஃபியூச்சரை ஒண்ணு நாம மறக்க போறதில்ல. அதுக்கு மாறா அந்த ஃபியூச்சரை வடிவமைக்கிறதுக்கான சிறந்த செயல்கள்ல நிகழ்காலத்துல ரொம்பவே ஃபோக்கஸ்டா செய்வீங்க. கடைசியா சொல்லணும்னா, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது எல்லா சமயமும் பாசிட்டிவாவோ இல்ல பிரசன்ட்ல இருக்கிறதோ மட்டுமில்ல. மாறா உங்களை சுத்தி இருக்க விஷயங்களையும் அதுல ஏற்படுற மாற்றங்களையும் அது கொடுக்கிற சந்தோஷத்தையும் வலியையும் முழுசா அனுபவிச்சு அதுல இருந்து வெளியே வர்றது. சோ இதை உங்களோட வாழ்க்கையிலையும் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.